8th standard math chapter 3 algebra exercise 3.4 fourth sum and objective type. The factor is the following expression: using a minus b the whole cube equal to a cube minus 3a square b plus 3ab square minus b cube identity. இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். y cube minus 18y square plus 108y minus 216. இப்போ that is equal to first one y cube. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏபி வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னு சொன்னால் நமக்கு என்னது y. நெக்ஸ்ட்டு பின்னு சொன்னால் என்னது 216. 216 என்ன 6 into 6 36. 36 into 6 216. அப்போ பியோட வேல்யூ வந்து 6. ஃபஸ்ட்டே பாருங்கள் ஒய் க்யூப். இதே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் க்யூப் மைனஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர். பின்னா என்னது 6 ப்ளஸ் 3 இன்ட்டு ஏபி ஸ்கொயர். ஏன்னு சொன்னால் ஒய், பின்னு சொன்னால் என்னது பி ஸ்கொயர். அப்படின்னா 6 மைனஸ் 6 க்யூப். தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கே தெரியும் என்னது ஒய் மைனஸ் 6 த ஹோல் க்யூப். அதாவது ஃபஸ்ட்டு வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் நமக்கு டைரெக்டாக என்ன செய்யலாம், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது 3 இன்ட்டு ஒய். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 8m cube மைனஸ் 8m cube minus 60m square n plus 150mn square minus 125n cube. சேம் அதே மாதிரி தான் நமக்கு a minus b the whole cube ஃபார்முலா தெரியணும். a cube minus 3a square b plus 3ab square minus b cube. இப்போ ஏன்னு சொன்னால் இங்கேயும் என்ன எடுத்துக்கிறோம், ஏன்னு சொன்னால் 2m, அதாவது 2 into 2 into 2, 2 into 2 4, 4 into 2 என்னது 8, 125. 125னா b is equal to 5 into 5 25, 25 into 5 125, then 5n. ஓகே, இப்போ இது வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தென் a cube 2m cube மைனஸ் 3 into a square 2m square into b என்ன 5n ப்ளஸ் 3 into a என்னது 2m into b ஸ்கொயர்னா 5n ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி பி க்யூப் பண்ணி சொன்னால் என்ன 5n த ஹோல் க்யூப். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 2m மைனஸ் என்னது ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப். அப்படின்னா 2m மைனஸ் 5n த ஹோல் க்யூப். அதாவது ஏயும் பியும் வேல்யூ தெரிஞ்சுன்னா சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஒன்ஸ் மோர் இது வேல்யூ எல்லாத்தையுமே வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப், 2m the whole cube minus 3 into a square na 2m square into b na 5n plus 3ab square, 3 into a na 2m, b square na 5n square minus cube 5n cube. Okay, இப்போ a minus b the whole cube அப்படின்னா என்னது 2m minus 5n the whole cube. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். The factors of, இது வந்து அப்ஜெக்டிவ் டைப் வந்து கொஸ்டின். The factors of, இது இங்கே எழுதிடுறேன், அப்ஜெக்டிவ் டைப். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் factors of 9x square plus 6xy are. ஃபஸ்ட்டு வந்து 3y into x plus 2, 3x into 3x plus 2y, then 6x into 3x plus 2y, 3x into 3x plus 2y. இது எப்படி ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 9x ஸ்கொயர் ப்ளஸ் 6xy. இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து 3x வந்து காமனாக எடுக்கலாம் ரெண்டுலேயும். இப்போ 9 6லேருந்து எதுனா காமனாக எடுக்கலாம் 3. அப்புறம் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அப்போ ஒரு எக்ஸ் காமனாக எடுக்கலாம். இப்போ 3 3s ஆர் என்னது 9. இப்போ ஒரு எக்ஸ் எடுத்துகிட்டா ஒரு எக்ஸ் 3x மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 3s ஆர் 9, x into x ஸ்கொயர் ப்ளஸ் 3x into 2y 6xy என்னது 6xy. இப்போ ஆன்சர் வந்து 3x into 3x plus 2y, 3x into 3x plus 2y வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். Factors of 4 minus m square are.
தென் ஃபஸ்ட்டு ஏ ஆன்சர் வந்து 2 + m into 2 + m. பி ஆன்சர் வந்து 2 - m into 2 - m. சி வந்து 2 + m into 2 - m. டி வந்து 4 + m into 4 - m. தென் 4 - m ஸ்கொயர் ஈக்குவல் டு நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோன்னு பாருங்கள். இங்கே என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு என்னது ஏ மைனஸ் பி. இப்போ 4 வந்து எப்படி எழுதலாம் 2 the whole square மைனஸ் m the whole square. இப்போ 2 + m 2 - m. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் சி 2 + m 2 - m. நெக்ஸ்ட் சம் பாருங்க. x + 4 and x - 5 are the factors of. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து x² - x + 20. b வந்து x² - 9x - 20. c வந்து x² + x - 20. d வந்து x² - x - 20. இதை எப்படி ஃபைண்ட் பண்ணலான்னு பாருங்கள். x + 4 into x - 5. இப்போ இதை வந்து என்ன செய்யலாம், இது ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ணலாம், இல்லை சாதா மல்டிப்ளை மெத்தட்லேயும் பண்ணலாம். ஃபார்முலா மெத்தட் என்னென்னா a + b into x + a into s + b ஃபார்முலா எழுதலாம். அதுக்கு ஃபார்முலா x² into a + b into x ப்ளஸ் என்னது ab. ஓகே, அதாவது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். என்னது x + a into x + b equal to x² plus a plus b into x plus ab. இந்த ஃபார்முலையை அப்ளை பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் நம்ம சாதா மல்டிப்ளை பண்ணலாம். x into x x². நெக்ஸ்ட் x into -5 5x. 4 into x 4x. நெக்ஸ்ட்டு 4 into -5 -20. இப்போ x². -5xல் 4x சப்ராக்ஷன் பண்ணுனா -1x. நெக்ஸ்ட்டு -20. இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து டி x² - x - 20. இதே சம்ம இந்த ஃபார்முலா மெத்தடில் நம்ம பண்ணணும்னு சொன்னால் இப்போ x² அதே தான் x² ப்ளஸ் a + b + bன்னு சொன்னால் 4 - 5 into x ப்ளஸ் ab என்ன 4 into -5. இப்போ that is equal to என்ன வரும் x² - x 4 into -5 -20. அதனால் இது ஃபார்முலா மெத்தட்லேயும் பண்ணலாம், சாதா மல்டிப்ளை. இது வந்து ஃபார்முலா மெத்தட். சாதா மெத்தடில் என்ன செய்யலாம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. The factors of x² - 5x plus c x6 are x - 2 into x - p. Then the value of p is, then a வந்து -3 + 3 next 2 - 2. இப்போ பாருங்கள் x² - 5x + 6ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஸ்ப்ளிட்டிங் மெத்தடில் ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணால் 3 2s are 6. ரெண்டையும் ஆட் பண்ணவும் சப் பண்ணவும் செய்யுங்க. ஆட் பண்ணால் என்ன வருது 5 வருது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ ரெண்டுக்குமே போட்டுடுங்க. -3 -2 ரெண்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் +6. இப்போ x² -3x -2x +6. தென் எக்ஸ் காமனாக எடுத்துடுங்க. இங்கே x - 3 இந்த ரெண்டுலேருந்து ஒரு 2 காமனாக எடுத்துடுங்க. அப்போ x - 3. இப்போ ஒரு ஆன்சர் வந்து x - 3, இன்னொரு ஆன்சர் வந்து x - 2. இப்போ இதை வந்து நமக்கு திருப்பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர் x - 2 s - p தென் த வேல்யூ ஆஃப் pன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நமக்கு x - 3 x - 2 அப்படின்னா x - p x - 3 ஈக்குவல் x - 2 x - 2 ஈக்குவலாக இருக்குது. இப்போ -p = -3 அப்படின்னா p = என்ன வரும் 3. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். p = 3. நம்மளோட ஆன்சர் வந்து b = என்ன வந்துச்சு 3. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. The factor of 1 - m³. ஆன்சர் 1 + m into 1 + m + m². b ஆன்சர் வந்து 1 - m 1 - m -m². சி ஆன்சர் வந்து 1 - m 1 + m + m². டி ஆன்சர் வந்து 1 + m 1 - m + m².
இப்போ நமக்கு தெரியும், இப்போ 1 மைனஸ் எம் க்யூப் அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்? 1 க்யூப் மைனஸ் எம் க்யூப், அதாவது ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ நம்ம ஏ மைனஸ் பி அப்படின்னா என்னது? 1 மைனஸ் என்னது எம் இன்டு ஏ ஸ்கொயர், ஏன்னா 1, ஏ இன்ட்டு பி 1 இன்ட்டு எம் அப்படின்னா எம், பி ஸ்கொயர்னா எம் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து இங்கே என்னது இருக்குது? சி ஆன்சர் 1 மைனஸ் எம் இன்ட்டு 1 ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 1 ஃபேக்டர் ஆஃப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் இஸ். இப்போ ஒரு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் கியூப், எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப். a cube plus b cube equal to a plus b into a square minus ab plus b square ஃபார்முலா. இப்போ இதை வந்து இதோட 1 ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. எக்ஸ் கியூப் ஒய் கியூபுக்கும் அதே மாதிரி ஃபார்முலா எழுதிடுங்க. இப்போ ஏ இருக்கிற இடத்துல எக்ஸும் பி இருக்கிற இடத்துல ஒய்யும் எழுதிடுங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் பி ஸ்கொயர். நமக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் ஒய், பி ஆன்சர் கரெக்ட். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.